ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டாக். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் நம்ம ஃபோனில், அதாவது நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் உங்களுக்கு பெர்மிஷன்ஸை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதாவது பெர்மிஷன் மேனேஜர் போயிட்டு எப்படி பெர்மிஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்கள் ஃபோனில் எந்தெந்த ஆப்ஸு, எந்தெந்த ஆப்ஷன்ஸு, எந்தெந்த விஷயத்தை வந்து எந்தெந்த விஷயங்கள் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்கணும், எது வந்து டிசபிள் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சரியாக செட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் பெர்மிஷன் மேனேஜரை வச்சு நான் சொல்லித்தர போகிறேன். வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வந்திருக்கீங்களா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலமாக உங்கள் ஃபோனில் பெர்மிஷன் மேனேஜர் சம்மந்தமான ஒரு ஃபுல் ஐடியா வந்து உங்களால் எடுக்க முடியும். முதல்ல உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு செட்டிங்ஸில் வந்து ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்கள் ஃபோனில் எல்லா ஆப்ஸ் எல்லாமே காட்டும். இதில் மேலே பாருங்கள், கார்னரில் 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இங்கே பெர்மிஷன் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னே இங்கே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பெர்மிஷன் மேனேஜரில் கேலண்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணால் உங்கள் ஃபோனில் எந்தெந்த ஆப்ஸ் வந்து கேலண்டரை வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஆப்ஸை நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். இங்கே அடுத்ததாக இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கோல் லாக்ஸ். எந்தெந்த ஆப்ஸ் வந்து உங்கள் ஃபோனில் கோல் லாக்ஸை வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ நீங்கள் நொட் அலவுடும் இருக்குது, அலவுடும் இருக்குது. ஸோ நீங்கள் நொட் அலவுடுன்றதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா உங்களால் ஈஸியாக வந்து இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்பை கிளிக் பண்ணி டோன்ட் அலோவுக்கு கொடுப்பீங்களா இருந்தால் அந்த ஆப் வந்து உங்களுடைய கோல் லாக்ஸை வந்து அக்சஸ் பண்ணாது. ஸோ இப்படி எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு நீங்களே பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கேமராவை அக்சஸ் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது பெர்மிஷன்ஸ், கண்டெக்ட்ஸை வந்து பெர்மிஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம், லொக்கேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது, மைக்ரோஃபோன், மியூசிக் அண்ட் ஆடியோ, நியர்பை டிவைசஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், ஃபோன், ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். உங்கள் கேலரியுமே வந்து இந்த ஆப்ஸ் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணணும், பெர்மிஷன்ஸ் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல உங்களால் டிசைட் பண்ண முடியும். ஸோ அதை கிளிக் பண்ணால் நீங்கள் இந்த இடத்துல உங்கள் கேலரி அக்சஸ் பண்ணுற ஆப்ஸ் என்னென்னு பார்க்கலாம், அக்சஸ் பண்ணக்கூடாதுன்ற ஆப்ஸை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இது ஏதாவது ஆப்ஸ் வந்து உங்களுடைய கேலரியை வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் அக்சஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணி டோன்ட் அலோவ் கொடுக்கலாம். ஸோ இப்படி உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா ஆப்ஷன்ஸையுமே வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்த பெர்மிஷன் மேனேஜர் செட்டிங்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக ஏதாவது மேலதிகமாக தெரிஞ்சுக்கணும்னா அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். Thank you.